எங்க மாமனார் முத்தையாக்கும் உங்களுக்கும் பழைய பகலா இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பொதுவா என் மாமனார் எப்படி? எங்களுக்குள்ள இருக்கிற பகையை தவிர்த்துட்டு பார்த்தா மனுஷன் நல்ல மனுஷன். என்ன கொஞ்சம் அவசர புத்தி, கோவக்காரன். மத்தபடி யாரையும் ஏமாத்த மாட்டான், திருட மாட்டான், பொய் சொல்லவும் மாட்டான். யாரோட காசு பணத்துக்கு ஆசைப்படாத நேர்மையான ஆளு. அது மட்டும் இல்லாம அவன் வைத்தியங்கிறதுனால வைத்தியம் பார்க்க வரவங்க கிட்ட காசு இல்லன்னா கூட பணத்தை எதிர்பார்க்காம கடமையை செய்யற ஆளு. ஆக மொத்தத்துல நல்ல மனுஷங்கிறீங்க. அதேதான்ப்பா. சரி, இந்த மைனர் முத்துக்கால எப்படி? அவனை பத்தி என்னப்பா சொல்றது? அவன் சரியான பிராடு பையன். அவன் பேரை சொன்னாலே அவன் ஆளு எப்படிங்கிறது ஊருக்கே தெரியுது. ஆமாப்பா. அப்படி இருக்கப்ப ஒரு நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் ஒரு கெட்டவனுக்கே கிடைக்குதே, அது எப்படி மாஸ்டர்? அவன் கட்டி விட்டுருக்க ஆயில் மில்லு, விறகு கடைன்னு ஒவ்வொன்னுல இருந்து வர காசு எடுத்தாலே மாசம் 20 லட்சம் ரூபா கிட்ட சம்பாதிப்பேன். இந்த 10 லட்சம் ரூபாய்க்கலாம் உங்க மாமனார் கிட்ட இந்த அளவுக்கு மோதணும்னு அவனுக்கு அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவன் யாருன்னு காட்டுறதுக்காக ஆனா திமிர்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அப்ப இதெல்லாம் கடைசி வரைக்கும் பாத்துட்டே தான் இருக்கணுமா? தட்டி கேட்கவே முடியாதா? முத்தையா, இன்னும் 2 மாசத்துல முத்துக்காலைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை யாவது புரட்டி கொடுத்தாதான் உண்டு. இல்லன்னா கடையை அவங்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அது மட்டும் நடக்கவே கூடாது மாஸ்டர். ஏதாவது செஞ்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும். 1 2 10 லட்சம் ரூபாய் சக்தி. காசு என்ன மாஸ்டர்? காசு பணத்தை கொடுக்கறோம், கடையை நீக்கிறோம். உட்காருங்க முத்தையா. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. பரவாயில்ல உட்காருங்க. எனக்கு புரியுது முத்தையா. ஆனா நீங்க கேட்டு வந்திருக்க தொகை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இது வரைக்கும் நான் யாருக்கும் 10 லட்சம் ரூபாய் கடனா கொடுத்தது. அது கூட இப்ப பிரச்சனை வச்சுக்கங்களேன். கொடுக்கறதுனா கொடுத்துடலாம். ஆனா நீங்க எப்படி அதை திருப்பி கொடுப்பீங்கன்னு தான் யோசனையா இருக்கு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா நான் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். ஐயோ முத்தையா, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நேர்மனாவே முத்தையா தான். நீங்க பணம் கொடுத்துருவீங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது.